டிஎம்கேயோட எதிர்க்கட்சி வந்து ஏடிஎம்கே தான். ஆனா நீங்க ஏன் வந்து பிஜேபி எடுத்துட்டு வரீங்க? எதிர்க்கட்சி வந்து பிஜேபிங்கிற மாதிரி பேசுறீங்க. பிஜேபியோட ஐடியாலஜி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் செல்லுபடி ஆகல அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கான தெளிவை பெற்றிருக்கிறார்கள் என்பது போன எம்பி எலெக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம். பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஆன கூட்டணின்றது வந்து பிஜேபியோடைய அழுத்தத்தினால் கிடைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் திமுகவா பிஜேபியா என்ற ஒரு சூழலை உருவாக்க தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, அடுத்து எங்க டார்கெட் தமிழ்நாடு தான். டிஎம்கேவோட எதிர்க்கட்சி வந்து ஏடிஎம்கே தான். ஆனா நீங்க ஏன் வந்து பிஜேபி எடுத்துட்டு வரீங்க? எதிர்க்கட்சி வந்து பிஜேபிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இது வந்து ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு கூட நம்ம போலாம். எப்படின்னா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்வியல் சிந்தனைகளும், அவன் நடக்கின்ற சூழல்கள், அவன் என்ன உணவு உண்ண வேண்டும், அவன் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும், அவன் எந்த மொழியை பேச வேண்டும், இதுதான் ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரமாக நமது ஜனநாயகத்தின் அடிப்படையாக எழுதப்பட்டிருக்கிற அரசியல் சட்டம் சொல்கிறது. சரிங்களா? அப்படி பிஜேபியோடைய ஐடியாலஜி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் செல்லுபடி ஆகல அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கான தெளிவை பெற்றிருக்கிறார்கள் என்பது போன எம்பி எலெக்ஷன்லயே நம்ம பார்த்திருப்போம். 40க்கும் 40 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ ஏன் அப்ப 40 ஜெயிச்சுட்டாங்க, திரும்பி எப்படி நீங்க பிஜேபியை திருப்பி எடுத்துட்டு வரீங்க? அதான் என் தமிழ்நாடே வெறுத்துருச்சே. ஆனால் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பிஜேபி தான். அப்போ பிஜேபியுடைய சித்தாந்தத்துக்கும் திமுகவுடைய சித்தாந்தத்திற்கும் போட்டின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, மணிப்பூர் எடுத்துங்க. எனக்கு நான் மணிப்பூருக்காக போராடி வழக்கு வாங்கியிருக்கிறேன். என் மீது வழக்கு இருக்கிறது. இன்றும் அந்த வழக்கு இருக்குது. மணிப்பூருக்காக போராடி வழக்கு வாங்கினேன். நான் மணிப்பூருக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆனால் அந்த சூழல்ல யாரையுமே உள்ள அனுப்பல. அப்படின்னும் போது நம்பலாம் எங்க அப்படின்னும் போது இங்கிருந்து என்னால் முடிந்த அளவுக்கான மணிப்பூருக்கான அந்த அந்த பிரச்சனைகளை மக்களிடம் எடுத்து போய் சேர்க்கணும். எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க அந்த அரசாங்கம் அப்படின்றத. மணிப்பூர் ஒரு எக்ஸாம்பிள். மணிப்பூர்ல ஒரு 2 மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதிகளின் அடிப்படையில் இத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் சூறாடப்பட்டிருக்கிறது. எத்தனை கோயில்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது. அதை மத ரீதியாக ஈஸியா அவங்க கட்டமைச்சாங்க அத. ஒரு 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தி எடுத்துக்கொண்டு சாலைகள் அந்த அந்த ஆண்களுக்கான நான் சொல்றேன்ல, அந்த ஆண்கள் தன் மனதளவிலே தனது மனைவியையோ, தனது பெண் பிள்ளைகள் இருந்தாலோ, தனது தாயையோ நிர்வாணப்படுத்தி இப்படி நான் இழுத்துச் செல்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கான ஒரு மனிதர்கள் அவர்களுக்கு மனதில் வந்து மதவெறி பிடித்திருக்கிறது என்று சொன்னால், அல்லது பிஜேபி சித்தாந்தங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அது ரொம்ப டேஞ்சர். உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு ஒரு தாய் இருக்கிறாள், எனக்கு ஒரு பிள்ளை இருக்கிறாள். அப்படி இருக்கிற ஒரு சூழலில் எனக்கு முன்னாடி ஒரு பெண் நிர்வாணமாக நிற்கிறாள் என்று சொன்னால், அவளை நான் நிர்வாணப்படுத்தி, ஆண் என்ற நான் நிர்வாணப்படுத்தி அவளை ஒரு 1000 பேருக்கு முன்னாடி அழைத்துச் செல்கிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட கேவலமான ஒரு விஷயத்தை எந்த ஒரு மனிதனும் தன் சுய அறிவோடு செய்வானா என்பது ஒரு கேள்விக்குறி இருக்கு. அப்ப சுய அறிவையும், சுய ஒழுக்கத்தையும் இதையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான உன் மதவெறியை, இல்லது இதையே கட்டுப்படுத்த முடிவதற்கான சாதி வெறியை உண்டாக்கக்கூடிய அளவிற்கான வீரியம் படைத்த இந்த பாஜக அரசுக்கு, இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவருடிகளுக்கு எப்படி தமிழ்நாட்டில் இடம் கொடுத்துட முடியும்? அப்போ இது முழுக்க முழுக்க பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவுக்கும் ஆன கூட்டணின்றது வந்து பிஜேபியோடைய அழுத்தத்தினால் கிடைக்கப்பட்ட ஒரு கூட்டணியை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏடிஎம்கேவோட ஆபீஸ்ல யாருமே பேசல, முன்னாடியே சொன்னா அதுதான் உண்மை. மோடியும் பேசுறாரு, ஒரு வார்த்தை கூட இது வந்து எடப்பாடியாலையோ ஏடிஎம்கேவுடைய ஆட்சி தான் நடக்கும் அப்படின்றதையும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்படின்னும் போது அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் திமுகவா பிஜேபியா என்ற ஒரு சூழலை உருவாக்க தான் காத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னும் போது பிஜேபியோடைய தானே நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏடிஎம்கே எடப்பாடி சொல்லிடலாம்ல, நான் தான் முதலமைச்சர், வேணும்னா வாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, நான் தோத்ததுக்கு காரணமே பிஜேபியோட கூட்டணி தான் அப்படின்னு எத்தனையோ முன்னாள் அமைச்சர்கள் டிக்ளேர் பண்ணாங்க. அப்போ இவ்வளவு கான்ட்ரவர்ஷியல்ஸான கொள்கை புரிதல் இருந்தாலும், கொள்கையுடைய எதிர்ப்புகள் இருந்தாலும், இன்றைக்கு ஏடிஎம்கே பிஜேபியோடு சேர்த்து இந்த அரசியலை சந்திக்கிறது என்பது வந்து நம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வாராதான் இருக்கணும், கொள்கை வாராதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இன்னும் எடுத்துக்கணும்னா, பிஜேபியோடைய கேவலமான அரசியல் எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். ஜனாதிபதிக்கும் சரி, பிரதமருக்கும் பதவி பிரமாணம் செய்பவர் யாருன்னு தெரியுமா? பதவி பிரமாணம் செய்து யாரு? குடியரசுத் தலைவருக்கே யாரு பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி, நீதியரசர் தான். ஓகேங்களா? அவர் தான் அதுக்கான பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை
நீதிமன்றத்தில் தன் காலணியை எரிந்து சனாதனத்திற்கு எதிராக தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தனது காலணியை எரியும் அளவிற்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது நான் சொல்வது, இந்த நாட்டின் முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு நீதி அரசருக்கே இவர்களை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அவர் ஒரு தாழ்ந்த சமூகத்திலிருந்து வந்தவர். தாழ்ந்த சமூகத்திலிருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய இடத்திற்கு வந்தது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டங்கள். அப்படி சட்டம் படித்த ஒருவன், புரட்சியாளர் எழுதிய சட்டத்தை படித்த ஒருவன் தன் காலணியை எரிந்து நீ சனாதனத்திற்கு எதிராக தீர்ப்பளிக்கிறாய் என்று சொன்னால், சனாதனத்தின் ஆட்சி இங்கு நடக்கிறதா, அல்லது ஜனநாயகத்தின் அடிப்படையான இந்த சோசியலிசம் என்று சொல்கிற, ஈக்வாலிட்டி, ஃபெடலிட்டி என்று சொல்கிற, அல்லது சம உரிமையோடு மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிற இந்த அரசியல் கோட்பாடுகள் இருக்கின்ற இந்த சட்ட புத்தகம் நம்மை ஆட்சி செய்கிறதா? சனாதன சக்திகள் நம்மை ஆட்சி செய்கிறதா? இப்ப சனாதனத்துக்கு எதிராக தீர்ப்பளிக்கிறாய் என்று சொல்ற ஒரு நீதிபதி சொல்றானா, இங்க ஜனநாயக ஆட்சி தானே. ஜனநாயகம் எதன் அடிப்படையாக ஆட்சி செய்கிறது? இந்திய சட்ட புத்தகத்தின்படியாக ஆட்சி செய்கிறது. இந்திய சட்ட புத்தகத்தின்படி ஆட்சி செய்கின்ற ஒரு நீதி அரசர் அவர் சொல்றாரு இது தப்புன்னு சொல்றாரு. அந்த தப்பை எதுக்கு டிக்ளேர் பண்றேன்னா, அது எதுக்கு டிபேட் பண்றேன்னா, சனாதனத்துக்கு எதிராக. அப்படின்னா இந்த நாட்டின் ஆட்சி முறை சனாதனத்தை விட இந்த சட்டம் கம்மி, சனாதனத்தை விட இங்க இருக்கிற எல்லாமே கம்மின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையை உருவாக்கி காலன் எடுத்து எறிகிறான். இன்றைய வரைக்கும் அவன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீங்க நினைச்சு பாருங்க, மோடி போயிருக்காரு, அப்பி தவறி மோடிக்கு முன்னாடி சும்மா நீங்க காலனி வேணாம் நடந்து குறுக்குல போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? புரியுதுங்களா? அப்போ ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு உரிமையும் அவங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பாதுகாப்பும் உண்மை இன்றைக்கு நீங்க உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா வச்சுங்களேன், நீங்க ரோட்ல போறீங்க, ஒருத்தன் கை பிடிச்சிருக்கானா, நீங்க முதல்ல ஸ்டேஷன் போறீங்க, ஸ்டேஷன்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றீங்க, அதுக்கான நீதி எங்க கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீதிமன்றத்துல கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. அந்த நீதியை கொடுப்பவர் யாருன்னு நினைக்கிறீங்க? நீதி அரசர், நீதிபதினு நினைக்கிறீங்க. அப்படி உன்னோட வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இங்க போய் தான் எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நீதிபதியையே காலனி எடுத்து எறிந்தான். அவனுக்கான நீதி எங்க கிடைக்கும்? காலனி எடுத்து எறிந்தான் இல்லையா? அவன் சனாதனத்தின் பார்வையில் எறிறான். இங்க உட்காந்து இருக்காருல்ல, அவர் எவ்வளவு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாலஜிக்கலான, இந்த டெமோக்ரஸி மேல ஒரு ஐடியாலஜிக்கல் இருந்தா அதெல்லாம் விடுங்க, நீங்க பேசுங்க, அடுத்த கேஸ் பேசுவோம் அப்படின்னு அதை கடந்து போறாருல்ல. இந்த மாதிரி நம்ம மக்கள் இதை கடந்து போயிருக்க கூடாது. அதற்கான வீரியம் என்னன்னு எத்தனை பேர் போராட்டம் நடத்துறாங்க? எத்தனை பேர் அதை பத்தியான பேச்சுவார்த்தைகள் நடத்துறாங்க? இப்போ பிஜேபின்றது எவ்வளவு ஒரு கொடூரன்றதை சொல்றேன்ல. பதவி பிரமாணமே அவர் தான் செஞ்சப்பாரு, அவரே காலையில நிறுத்தாச்சு, சனாதனம் தான் மாசுன்னு. உதயநிதி சனாதனம் பத்தி பேசுவாரு, அவர் கழுத்து அறுத்துன்னு வந்தா. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். அப்போ சனாதனத்தை முழுமையாக எதிர்க்கின்ற ஒரு சக்தியாக இது இருப்பதால் தான் பிஜேபிக்கும் இதுக்கும் போட்டின்ற, விஜய்க்கும் பிஜேபிக்கும் போட்டின்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, ஜனநாயகன் படத்திற்கே இன்னும் வாய் திறக்காம இருக்காரு. சொல்லலாம்ல, பாசிச பாஜகன்னு சொல்லலாம்ல. அதுல என்ன நீங்க முழுமையை எதிர்க்கிறீங்களே, மத்தியில் ஆள்றவும் இதுதான், இவரு தீய சக்தி தான், நீ தீய சக்தி தான் சொல்ற. டிக்ளேர் பண்ணுங்க. எதற்காக இவர் தீய சக்தி? திமுக ஊழல் சக்தி சொல்றீங்க. ஆமா, திமுக ஊழல் சக்தி. அதுக்காக பல இடங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்குது. சில அரசியல்வாதிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள், சட்டப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். பிஜேபி என்ன சக்தி? டிக்ளேர் பண்ணுங்க. பிஜேபி என்ன சக்தி? மதவாத சக்தியா? சாதி ரீதியான எனக்கு இது தோணுது. ஒருவேளை பிஜேபி எதிர்த்து தாவேகா தலைவர் ஏதாவது பேசிட்டா அங்க இருந்து ஏதாவது ரைடு வந்துரும் பயப்படுறாரா என்ன? நீங்க தான் புண்ணியவனாச்சு, ஊழலே பண்ணாதவரு. இப்பதான் 1,50,000 ஃபைன் கட்ட சொல்லிடலாம், வேற நியூஸ்ல பார்த்தேன். அப்படி ஊழல் பண்ணாத புனிதர்கள் 1,50,00,000 பாரு, கேமராமேன் கரெக்டா சொல்றாரு. 1,50,00,000. நான் கூட கம்மியா சொல்லிட்டேன். இப்போ 1,50,00,000 நீங்க வரி கட்டணும் அப்படின்னு ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க புண்ணியவன், உண்மையாவே நீங்க ஊழலை பத்தி எல்லாம் பேசலாம். அப்போ திமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்றீங்கல்ல, டிக்ளேர் பண்றீங்க. நான் உங்களை ஊழல் சக்தின்னு சொல்ல, ஆனா உங்களுக்கு தான் இப்போ 1,50,00,000 ஃபைன் கட்ட சொல்லிருக்காங்க. திமுகவில் இருக்கிற ஸ்டாலின் மீது உதயநிதியின் மீது ஏதாவது ஒரு வழக்கு, இல்ல இப்ப இருக்கிற எடப்பாடியின் மீதோ, 3 பேர், எடப்பாடி மீது வழக்கு இருக்கிறது, இவங்க 2 பேர் மீது ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு இருந்தா சொல்லுங்க. இல்ல ஊழல் வழக்கு இல்ல 2 பேர் மேலயும், ஆனா ஊழல் பண்ணலையானா கிடையாது. அதை நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. புரியுதா? தெரியாம நான் திமுக ஓட்டு போட்டுருவேன்னு சொன்னதால நான் திமுகவுடைய சப்போர்ட்டரும் கிடையாது, திமுக கட்சியில் இருக்கிறவனும் கிடையாது. நான் என்னுடைய சிந்தனையின் அடிப்படையில் திமுக ஓட்டு போடுறோம் டிக்ளேர் பண்ற அளவுக்கான கொள்கை புரிதல் எனக்கு இருக்கு. அப்போ பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற ஒரு ஐடியாலஜிக்கல் போர்ல விஜய் வராரு.
அப்ப விஜய் வரும்போது விஜய்க்கான அந்த கட்ஸ் இல்லையோ, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கான வீரியம் பிஜேபியின் மீது இல்லாததுக்கான காரணம் பிஜேபி இதுவரை இந்த இந்தியாவில் செய்திருக்கிற அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஆட்சி. பல ஸ்டேட்டை முழுங்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, அடுத்து அமித்ஷா சொல்றாரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு, அடுத்து எங்க டார்கெட் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்றாரு. டிக்ளேர் பண்றாங்க, அடுத்து தமிழ்நாடு தான் எங்க டார்கெட். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க திமுகவை வந்து டேமேஜ் பண்றதுன்றது வந்து பிஜேபிக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குது இல்லையா? எதிருங்க, 2 பேரையுமே எதிருங்க. நான் உன்னை கொஞ்சம் தான் எதிர்ப்பேன், உன்னை நான் அதிகமா எதிர்ப்பேன். திமுக தீய சக்தி அழிச்சிருவேன், ஆனா பிஜேபி அது மேலதானே. எம்பி எலெக்ஷன் ஏன் நிக்கல? நாங்க சரியா கட்டமைக்கல. பிஜேபி எதிர்க்க மாட்டீங்க, ஓப்பனா டிக்ளேர் பண்ண மாட்டீங்க, அது மதவாத சக்தி, அது பாசிச சக்தி, பெண்களுக்கான உரிமையை கொடுக்கறது கிடையாது, அது முழுக்க முழுக்க சாதி அடிப்படையிலான அரசியலை கட்டமைக்குது அப்படின்னு டிக்ளேர் பண்ண மாட்டீங்க. எம்பி எலெக்ஷன் நிக்க மாட்டீங்க, ஆனா நான் முதலமைச்சரா தான் ஆவேன், திமுக மட்டும்தான் அழிப்பேன். திமுக அழிங்க, யார வேணானது, முடிஞ்ச அழிச்சிட்டு போயிடுங்க. மக்கள் தானே தீர்மானிக்க போறாங்க. விஜய் ஒருத்தரால திமுக அழிக்கிறதுக்கு என்ன, அது பென்சில் லேசர் வச்சு அழிச்சிட முடியுமா? லேசர் வச்சு முடியாதுல்ல. மக்கள் ஓட்டுப்படி முதலமைச்சரா ஆயிட்டு போங்க. ஆனா நான் இவங்களை எதிர்க்க மாட்டேன்னு நீங்க சொல்ற ஒரு பாணி இருக்குல்ல, இது இந்த திமுக அரசாங்கம் செய்யாது. இது சரியான மக்களுக்கான அரசியலா இருக்காது. இந்த இளைஞர்களை அப்படியே மடைமாத்தி வெறும் திமுக பக்கம் மட்டும் திருப்புறதுன்றது இருக்குல்ல, இது உன் ஐடியாலஜிக்கலையும் உன் லைஃப் ஸ்டைலையும் நீயே திருப்பி உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிய நீயும் வின் பண்ண மாட்ட, நான் உன்னையும் உடைச்சு போட்டுருவேன். இவன் ஜெயிச்சுட்டு போட்டேன், எனக்கு என்ன சொல்றீங்க, ஆட்சியிலே இல்ல, அவங்கள பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆதவர்ஜனா டிக்ளேர் பண்றாரு. அதே ஆதவர்ஜன் என்னன்றாரு, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓட்டு போடுறதுக்கு விஜய் போறாரு சைக்கிள்ல. அப்போ ஆதவர்ஜனா விஜய் இருக்கிற மேடையிலேயே சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, நீ